கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இன்னும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் குழுமியிருக்கும் நாம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மா ஆரம்பம் செய்கிறேன். இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நிலையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு, இஸ்லாத்தின் பார்வையில் நீதி எது அநீதி எது. பொதுவாக இன்றைக்கு இயங்கக்கூடிய இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால், அவன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் இந்த உலகத்துடைய பல செயல்களை அவன் பார்த்துவிட்டு அவன் ஏதோ ஒரு இலக்கை அவனுடைய எண்ணத்திலே வைத்து கொண்டு அந்த இலக்கை நான் அடைந்தால் போதும் என்று அவன் பயணிக்கிற அந்த பாதையில் எது நியாயம் எது அநியாயம், எது நீதி எது அநீதி என்று எதுவும் பார்க்காமல் தான் எதை நோக்கமாக வைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை மட்டுமே அடைவதற்குண்டான வழிவகைகளை பார்க்கிறான். ஒரு காலம் இருந்தது, பொதுவாக முஸ்லீம்கள் மத்தியிலும் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியிலும் நாம் என்ன பேசிக்கொள்வோமே என்றால், சிலர் இருக்கிறாங்க, அமைப்புகள், சில கட்சிக்காரர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அநியாயத்துக்கு கட்ட பஞ்சாயத்து செய்து பணத்திற்காக வேண்டி ஏதோ ஒரு வகையில் உட்காந்து நியாயம் இல்லாமல் பேசிக்கிட்டு போயிடுவாங்க. பேசக்கூடிய அந்த விஷயம் நீதியா அநீதியா என்று பார்க்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு சமூகம் இருக்கணும், அல்லது பணம் தேவைப்படும், அல்லது வேறு காரணங்கள் அவங்களுக்கு தேவைப்படுமே தவிர எது நீதி என்று அவர்கள் தீர்ப்பளிக்க மாட்டார்கள் என்று நமக்குள்ளே பேசிக்கொண்டிருந்த ஒரு காலம். ஆனால் நம்முடைய அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படி இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கை பயணம் இந்த தௌஹீத் வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டும் கூட நாம் நம்முடைய செயல்கள், ஒவ்வொரு செயல்களும் அநீதி கலந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். அநியாயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கலந்து ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கையில் எதேர்ச்சையாக யதார்த்தமாக அநீதி செய்து விடலாம், செய்யக்கூடியவனாக தான் இருக்கிறான் மனிதன். அது தவறுல வராது. அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், தெரியாமல் மன்னிட்ட இறைவா நீ மன்னித்துக்கொள். அநியாயம் செய்கிறான், தெரியாமல் திட்டான், இப்படி எண்ணற்ற அநியாயமான செயல் இருக்கிறது. எதேர்ச்சையாக யதார்த்தமாக நடந்து விட்டால் உடனே அல்லாஹ்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு விட்டால், சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டால் அது பிரச்சனை கிடையாது. இது எதேர்ச்சையாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் மார்க்கம் தடுத்த பின்னாலும் கூட, மார்க்கம் வலியுறுத்தியும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது போன்ற அநியாயங்களும் அநீதிகளும் கலந்துவிட்டும் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டினோம்னா, இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை தான் கற்றுக் கொடுக்கிறதா, இஸ்லாம் இப்படிப்பட்ட போதனைகள் தான் கற்றுக் கொடுத்தும் கூட நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கணுமான்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ், ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அநியாயம் செய்யக்கூடிய விஷயத்தை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன். அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான், யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு செயல் எனக்கு நானே தடை செய்து கொண்டேன். உங்களுக்குள்ளும் ஒருவரை ஒருவர் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் தனக்குத்தானே தடை செய்து கொண்டான், எது அநியாயம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிஃபத்தை மனிதர்களுக்குள்ள அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்குள்ளேயும் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு சிஃபத்தை, அந்த சிஃபத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கூட நீங்கள் அநியாயம் செஞ்சுக்காதீங்க, அநீதி செய்து கொள்ளாதீங்க. யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு மூமின் அநீதி இழைக்கப்பட்டால், ஒரு மூமின் இருக்கிறாரு, அநீதி இழைக்கப்பட்டார், எப்படி நினைக்கணும்? அவன் ஒரு முஸ்லீம், இன்னொரு முஸ்லீம் சகோதரன், அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான், அவன் அநீதிக்கு உள்ளாகும் பொழுது அவன் கைவிடவும் மாட்டான். நம்ம முஸ்லீம்கள் கொள்கை சகோதரர்கள்
நமக்குள்ளே ஏதோ ஒரு அநீதி நம்ம சகோதரன் நினைக்கணும்னா இழைக்க மாட்டாங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு உண்மையான இறையச்சவாதி, உண்மையான மூமின் கண்டிப்பாக அவன் அநீதி இழைக்க மாட்டான். ஏன்? அத்தகுல்லா, அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு அந்த இடத்துல வரும். இவன் யார்? என்னுடைய சொந்த சகோதரன், என்னுடைய கொள்கை சகோதரன், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன். அதற்காக வேண்டி அவனுக்கு அநீதி செய்ய மாட்டான். ஒருவேளை அநீதிக்கு உட்பட்டால் அவனை கைவிட்டு விட மாட்டான். யாரோ ஒருத்தர் அநீதி செஞ்சிட்டான், யாரோ ஒருத்தர் பாதிப்பு ஏற்படுத்திட்டான், அது பார்த்து சந்தோஷம் அடைய மாட்டான். உனக்கு வேணும்டா, இதுக்கு மேலே வேணும்டா அப்படின்னு எண்ண மாட்டான். என்ன செய்வான்? என் சகோதரன் பாதிப்படைந்து விட்டான், பாதிக்கப்பட்டிருக்கிறான், அந்த நேரத்தில் கைவிட்டுற மாட்டான், அவனுக்கு கை கொடுப்பான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்ய வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. ஆனால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிலை யோசி பாருங்க. நம்ம கொள்கை சகோதரன் சொல்லிக்கிறோம், நண்பர்கள் சொல்லிக்கிறோம், தோழர்கள் சொல்லிக்கிறோம். சக நண்பனுக்கு சக தோழனுக்கு கொள்கை சொந்தங்களுக்கு ஒரு பாதிப்பு என்று வந்து விட்டால் அவனுக்கு ஆகணும்டா, அவன் சந்திக்கணும்டா. ஒரு மூமின் அப்படி இருக்க மாட்டான் அல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மூமினாங்கிற கேள்வி நமக்கு வருதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு மூமின் அப்படி நினைக்க மாட்டான், அப்படி அநீதி செய்ய மாட்டான், அநீதி இழைக்கப்பட்டவனோட கூட இருப்பான், ஒத்தாசை செய்வான். ஆனால் நம்ம நிலை என்ன இருக்கிறது? நீ உனக்கு ஆகணும்டா, உனக்கு வேணும்டா. அநியாயம்னா யாரால் செய்யக்கூடிய அநியாயம் மட்டுமில்லை, ஏதோ ஒரு தொழில் செய்கிறாரு, ஏதோ ஒன்று வியாபாரம் சம்பாதிக்கிறாரு, அதில் ஏதோ லாபமாகுது, நஷ்டமாகுது, அதுவும் கூட சந்தோஷம் அடையக்கூடிய எத்தனையோ பேர் நமக்குள்ளே இருக்கிறோமா இல்லையா? அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட பண்பு இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க நமக்கு. எந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக கொள்கை சொந்தங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிமுறை காட்டுறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால் அங்கே ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்கள் இருக்கிறாங்க, அன்சாரிகள் இருக்கிறாங்க. அன்சாரிகள் மதீனாவை சார்ந்தவர்கள், முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து எல்லாமே துறந்து வந்தவர்கள். 2 பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. யார்? அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுகிறது. அந்த சலசலப்பு ஏற்பட்ட உடனே அன்சாரிகள் அவங்க பக்கத்தால் கூப்பிடுறாங்க, அன்சாரிகளே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. முஹாஜிர்களே வாங்கங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே கிளம்பி வெளியில் வந்து, இது அறியாமை காலத்துடைய அழைப்பு. முன்பு நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் அழித்துக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது. ஆனால் இஸ்லாம் இந்த கொள்கைகள் வந்த பின்னால் நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனையா உங்கள் கூட்டத்தை எதுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க? உங்களுக்குள்ள ஏதாவது பாதிப்பா எதுக்கு உங்கள் சம்பந்தப்பட்ட கூட்டத்தை நீங்கள் கூப்பிட்றீங்க? இது அறியாமை காலத்துடைய அழைப்புன்னாங்க. ஒருவேளை அந்த பண்பு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, பாதிக்கப்பட்டவன் யாரோ ஒருத்தனை சந்தோஷப்படுவதோ அல்லது பாதிப்புக்குள்ளாகும் போது அவனுக்கு ஒத்தாசையாமல் இருப்பதோ, அப்படிப்பட்ட நிலையில் நாம் கடைபிடிச்சோம்னா இது அறியாமை காலத்துடைய கடைபிடிப்பு. நாம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எப்படி பயணித்தோமோ அந்த பயணம் இன்னைக்கும் நம்முடைய இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு கைவிடவில்லை என்ற அர்த்தம் நமக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இருவர் உங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு கொண்டால், உங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டால் நீங்கள் ஒருவரை சமாதானப்படுத்துங்கள். நாம் சமாதானப்படுத்துகிறோமா? என்ன பண்ணுறோம்? நாம் சமாதானப்படுத்தாமல் இவர்கிட்ட ஒரு பேச்சு, அவர்கிட்ட ஒரு பேச்சு, இவர்கிட்ட ஒரு தகவல், அவர்கிட்ட ஒரு தகவல், நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உண்மையாகவே நேசிப்பதாக என்ன செய்யணும்? எதுவுமே பேச முடியலையா? சம்பந்தப்பட்ட நபர்களுக்காக துவாவாது செய்யணும். இவர்கள் நல்லா இருக்கணும், பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மத்தியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் நான் பார்த்து விட்டு குறைந்தபட்சம் பிரார்த்தனையாவது செய்யணும். இது மட்டும் சொல்லலை அல்லாஹ்வுடைய தூதர். அநியாயம் என்பது எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அநியாயம் நம்ம வாழ்க்கையில் கலந்துடுச்சு. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் கலந்துருச்சு, நம்முடைய நண்பர்கள் விஷயத்தில் கலந்துருச்சு, நம்முடைய பெற்றோர்கள் விஷயத்தில் கலந்துருச்சு, வியாபாரத்தில் கலந்துருச்சு. நாம் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்கிறோமோ அங்கே அனைத்து இடங்களிலும் அநியாயம் கலந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அநியாயங்களை உன்னிப்பாக, அநீதிகளை உன்னிப்பாக கவனித்து தான் உன்னுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறோங்க, 2 பிள்ளை இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு பிள்ளைக்கு வாங்கி தர்றோம்.
வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு பிள்ளை அவனுக்கு வாங்கி கொடுக்காம விட்டு விடுகிறோம். இது பெருசாக நம்ம பார்க்கல, அவன் மேலே முகப்பத்து வாங்கி கொடுத்தோன்னு கடந்து போயிடுறோம். அது அல்லாஹ்வுடைய தூதர் கூடாதுங்கிறாங்க. ஒருத்த மேலே முகப்பத்து அதிகமாக இருக்கும், அது மாற்ற முடியாது, அது வேறு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க, அவருடைய மனைவிமார்களை குறிப்பிட்ட சில மனைவி பேர் சொல்லி அவர்கள் மீது அதிகமான முகப்பத்து, உள்ளத்தில் அன்பை போடக்கூடிய அல்லாஹ் தான், அது யாராலையும் மாற்ற முடியாது, அது வேற. ஆனால் வாங்கி கொடுப்பது, செலவு செய்வது ரெண்டு பேருக்கும் நீதமாக இருக்கணும்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. நூமான் பின் பஷீருங்கிற நபித்தோர் அறிவிக்கிறாங்க, என்னுடைய தாயார் அம்ரா பின் ரபாஹா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய தந்தை கிட்ட எனக்காக வேண்டி, நான் சிறு பிள்ளையாக இருந்தேன், எனக்காக வேண்டி ஒரு அடிமை கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த காலத்தில் அடிமையுடைய வழக்கம் இருந்தது. அவன் பிள்ளை வளர்ந்து வந்தானா அவன் ஏதோ ஒரு தொழில் பார்ப்பான், ஏதோ ஒன்று செய்வான், அவனுக்கு ஒத்தாசையாக இருப்பதற்கோ அவனுக்கு ஏதோ பணிவிடை செய்வதற்கோ ஒரு அடிமை வேணும்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு அடிமை வேணும், நீங்கள் வாங்கி கொடுங்க. இன்றைக்கி கேட்பாங்கல்ல, இவனுடைய பிள்ளை வளர்ந்து வர்றாங்க, நீங்கள் ஒரு லட்சம் சேமிச்சு வைங்க, அவனுடைய கல்விக்கு தேவைப்படும், அல்ல தொழிலுக்கு தேவைப்படும், தயார் பண்ணி வைங்க சொல்லுவாங்கள்ல வீட்டில் பெண்கள். அந்த மாதிரி அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளைக்கு நீ ஒரு அடிமையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கங்கிறாங்க. அவர் ஒரு கால அவகாசம் கேட்குறார், குறிப்பிட்ட கால அவகாசம் வேணும். இப்போ 2 லட்சம் வீட்டில் பெண்கள் கேட்குறாங்க, என்னுடைய பிள்ளைக்கு வேணும் நீ கொடுங்கன்னு. உடனே கொடுக்க முடியாதுல்ல, ஒரு வருஷம் டைம் கொடுமா, நான் சம்பாரித்து கொடுக்குறேன். அந்த மாதிரி அவர் அவகாசம் கேட்கிறார். கேட்டு விட்டு அடிமையை தயார் செய்து விட்டார். தயார் செய்து வந்து சொல்கிறார், இந்தாங்க நீ கேட்ட மாதிரி உன்னுடைய பிள்ளைக்கு அடிமை வச்சுக்கோங்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு எப்பயாவது ஒரு டைம் கொடுத்த அடிமை திருப்பி வாங்கிட்டாருனா, இவர் ஏதோ மோசடி பண்ணார், 1 லட்சம் கொடுத்துட்டு குடும்பம் எனக்கு ஏதோ பிரச்சனை வாங்கிட்டு போயிட்டாருன்னா, அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு சாட்சியாக நிற்கணும், நீங்கள் கொடுக்கக்கூடிய அடிமை அல்லாஹ்வுடைய தூதர் சாட்சியாக நிற்கணும் அப்படின்னாங்க. சரி என்று சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க, நூமான் பின் பஷீர் என்னை அழைத்து கொண்டு அந்த அடிமை அழைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் நின்று விட்டு அவர்கள் சொல்கிறார், என்னுடைய பிள்ளைக்காக இந்த அடிமை கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சாட்சியாக இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த ஒரு பிள்ளை தான் இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறதா? முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, உங்களுக்கு இவர் மட்டும்தான் பிள்ளையா அல்லது வேறு பிள்ளைகள் தான் இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஆம், எனக்கு இன்னொரு பிள்ளை இருக்கிறான்னு அவர்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியானால் எனக்கு இதற்கு சாட்சியாக நிப்பாட்டாதீர்கள், இதற்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன். ஏன்? இது அநீதியான விஷயம். ஒரு பிள்ளைக்கு மட்டும் நீ அடிமை ரெடி பண்ணி ஒன்று கொடுத்துட்டா இன்னொரு பிள்ளை என்ன பண்ணுவான்? நீ 2 ரெடி பண்ணிட்டு வா, அன்னைக்கு நான் சாட்சியாக நிற்கிறேன். ஒரு பிள்ளைக்கு மட்டும் நான் சாட்சியாக நிற்க மாட்டேன், இது அநீதியான சாட்சி. எந்த அளவுக்கு இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அநீதி கலந்து விடக்கூடாது. பிள்ளை விருப்பப்படல, தேவையில்லை, 2 பொருள் வாங்குகிறோம், ஒருத்தனை விருப்பம் இல்லை, வேணாப்பா விட்டுருங்க, அது பஞ்சாயத்து கிடையாது. ஓர வஞ்சனையாக இவனுக்கு மட்டும் நல்லா இருக்கணும், அந்த பிள்ளை மட்டும் சூப்பராக இருக்கணும். உலகத்தில் பார்க்குறோமேங்க, என்னுடைய பெரிய பிள்ளை தான் நல்லா இருக்கணும், அல்லது என்னுடைய சின்ன பிள்ளை தான் நல்லா இருக்கணும், அல்லது என்னுடைய பொண்ணு தான் நல்லா இருக்கணும். அது அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறாங்க. ஏன்? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அநியாயம் அநீதி கலந்து விடக்கூடாது உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் மார்க்கங்கள் இருக்கிறது, எந்த மதத்திலையும் அநியாயம்னா திருடுவது, பொய் சொல்வது, கொலை செய்வது, இதுதான் சொல்லுவாங்க. நுணுக்கமான விஷயங்களில் கூட ஒரு மோமீன் என்று வந்துவிட்டால், நீங்கள் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றக்கூடிய வாழ்க்கை நீங்கள் அமைத்து கொண்டால், சின்ன சின்ன விஷயங்களையும் கூட நீங்கள் பார்க்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அநியாயம் என்று சொன்னால் மது அநியாயம், போதை அநியாயம், விபச்சாரம் அநியாயம், சூதாட்டம் அநியாயம், அப்படி என்று தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் இந்த செயல்கள் செய்யலை, இது அநீதியான விஷயங்கள், அநியாயமான விஷயங்கள், நான் இதெல்லாம் செய்யலை, அநீதி பண்ணலைன்ட்டு அந்த நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய 5010வது செய்தி. அநியாயம் என்றால் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்றாக பட்டியல் போட்டு காமிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்தந்த பாயிண்ட் என்ன இருக்குன்னு உங்களுடைய மனசை தொட்டு நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். உண்மையாகவே இந்த சத்தியத்தில், இந்த கொள்கையில் நான் பயணிக்கிறேனா,
அல்லது ஏதோ ஒரு வகையில் ஷிர்க் வைக்காமல் பிதத் செய்யாமல் வாழ்க்கை ஓட்டுறன்னு சொல்லி உங்களை நீங்களே தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியல் போட்டு காட்டுறாங்க. மனிதன்கிற அடிப்படையில் நடக்கக்கூடிய எதேர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசவே இல்லை. இங்கே அது அவசியமோ இல்லை. அவன் மனிதன் போய் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுருவான், சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட மன்னிப்பு, அது பேசவே இல்லை. இங்கே வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் கலந்து விட்ட விஷயங்களைத்தான் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். அநீதிங்கிறாங்க. நீங்கள் பொறாமைப்படுறீங்கள, யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கிறான், யாரோ ஒருத்தர் நல்லா வாழ்கிறான், அதற்காக நீங்கள் பொறாமை, அது அநியாயம், அநீதி. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் யாரு கொடுத்துருக்குறான்? அல்லாஹ் கொடுத்துருக்குறான்ப்பா. நீ கொடுத்தியா? உன்னுடைய குடும்பம் கொடு, யாரு கொடுத்தான்? பிள்ளை செல்வம் யாரு கொடுத்தான்? சொத்து பத்துகள் யாரு கொடுத்தான்? நீ அவர்களை பார்த்து நீயே பொறாமை கொள்றது அநியாயம், அநீதி. ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதில் இருக்கக்கூடிய ஹதீஸில் நீங்கள் வேணா தனியாக கூட போய் படித்து பாருங்க. உங்களுடைய மனசு மேலே கை வச்சுக்கோங்க, வச்சுட்டு பாருங்க. நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா இதெல்லாம் எனக்கு இந்த பாயிண்ட் ஒத்து போகுது. அப்படி ஒத்து போச்சா இன்றோடு இந்த விஷயத்தை நான் விட்டு விடுகிறேன், தேவையில்லை, நான் பொறாமப்பட மாட்டேன். அல்லாஹ் அவனை கொடுக்குறான், அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் மல்லி கொடுக்கட்டும், சந்தோஷமாக வாழட்டும். நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் உங்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாவம் செய்யாதவர்கள், பாவம் கலக்காதவர்கள். அவருடைய பிரார்த்தனை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வியாபாரம் சம்பந்தமாக பேசுகிறாங்க. பிறரை அதிக விலை கொடுத்து வாங்குவதற்காக வேண்டி நீங்கள் விலையை ஏற்றி கேட்காதீர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வியாபாரம் நடக்குது, ஒரு 500 ரூபா ஒரு பொருள், அந்த வியாபாரம் அங்கே நடக்குதுன்னா அந்த இடத்துல அந்த வியாபாரத்துடைய ரேட்டு கூட்ட வேண்டும் என்றால் வேற ஒருத்தர் மூலியமாக ஃபோன் போட்டு அது 500ங்கிறது 550க்கு நான் கேட்குறேன். 1 லட்ச ரூபா வியாபாரம், வேற ஒருத்தர் நான் 1,10,000 கொடுக்குறேன். நேரில் வந்து உட்காந்து வாங்கிட்டு போது தப்பு கிடையாது. நேரில் நீ வாங்குறியா நான் வாங்குறியா, வா எனக்கு 10,000 அதிகம் வேணும், அது தப்பு இல்லை. நேருக்கு நேரம் வாங்குவது, எனக்கு தேவை வாங்கிக் கொள்கிறேன், அது விஷயம் இல்லை. மறைமுகமாக ஃபோன் போட்டு 1 லட்ச ரூபா பொருள் நான் 10,000 கூட தர்றேன் கேட்டுட்டு அவர் போயிடுவார். உண்மையான வியாபாரம் செய்ய வந்தவர் 10,000மோ 20,000மோ 50,000 சேர்த்து வாங்கிட்டு போகணும். அநியாயம், அநீதிங்கிறாங்க. இது செய்யாதீங்கிறாங்க. நம்ம வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறோமே, நாம் சரியான முறையில் தான் நம்முடைய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோமா, ஹலாலாக தான் செய்கிறோமா? 10 லட்சம் லாஸ் ஆகிட்டோங்க, அல்லாஹ் 1 கோடி உங்களுக்கு கொடுப்பான். நேர்மையாக சரியாக இருந்தோம்னா 10 லட்சம் இது போயிடுச்சு, அல்லாஹ்வுக்காக நான் பொறுத்துக்கிட்டேன், 1 கோடி வந்துடும். வரலையா, நீ இழந்ததுக்கு நான் அங்கே வச்சிருக்கிறேன் உனக்கு. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களை நீங்கள் பிறர் அந்த நேரத்தில் நீங்கள் விலையை கூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் வியாபாரத்தில் பேரம் பேசும்போது ரேட் ஏற்றி சம்பந்தமெல்லாம் வந்து கேட்டுறாதீங்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு வியாபாரம் செய்துட்டு இருக்கும்போது நீங்கள் தலையிட வேண்டாம். நீ என்ன நடக்குது யோசிக்கணும், நம்மளே பார்த்துக்கணும். ஒரு வியாபாரம் நடக்குது, ஒரு 10 ரூபா ஏதோ தக்காளியோ ஏதோ ஒன்று இருக்கட்டுமே, வாங்க போகிறோம். ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அடடா எனக்கு கிடைக்க அவருக்கு போயிடுமே, அவர் வாங்கிடுவாரு, உடனே ரேட்டு எனக்கு 15 ரூபா தர கொடுங்க. வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்கிறார், முடியட்டும், அவருக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை, தக்காளி அழுகி இருக்கோ இல்லை என்னமோ விட்டுட்டு போகிறாரு, நீங்கள் போய் வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. வியாபாரம் 2 பேர் நடக்கும் பொழுது 3ஆவதாக ஒரு ஆள் உள்ளே நுழைந்து விட்டு எனக்கு வேண்டும் என்று கேட்பது அநியாயம், அநீதின்னு அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க. இது நம்முடைய வாழ்க்கையில் கலந்திருக்கா? இல்லை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலந்திருக்கா? இன்றோடு என்னுடைய இந்த நிலையை நான் மாற்றிக்கொள்கிறேன், நான் அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன், அநீதி செய்ய மாட்டேன். இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க. மாறாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்றார், தன்னுடைய இது யாருக்குள்ளே நடக்குது? அடுத்தது அல்லாஹ் போடக்கூடிய வார்த்தை என்னன்னா, உங்களுடைய சகோதரருக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ நீங்கள் அநீதி இழைக்கவோ நீங்கள் பாதிப்பேற்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. இந்த செய்தி எப்படி வருதுன்னா, நீங்கள் வெளியில் போய் பேசுவதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த பாதிப்புகள் ஏற்படுறது எல்லாமே உங்களுக்குள்ள. நான் என்னுடைய அண்ணனுக்கு தம்பிக்கு பண்ணுறது, என்னுடைய நண்பனுக்கு பண்ணுறது என்ன, அடுத்த பாயிண்ட் என்ன வருது? தம் சகோதரருக்கு அநீதி இழைக்கவோ அவர் துரோகம் இழைக்கவோ அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம். ஒரு வியாபாரம் பண்ண போகிறாருங்க, கேவலப்படுத்தணும் என்ன அர்த்தம்னா,
ஒருத்தர் வாங்க போகிறாரு, அவருடைய கெப்பாசிட்டி 1,00,000 இருக்கும், ஒரு 2,00,000 ஏதோ வாங்க போவார். இவருக்கெல்லாம் ஒரு கெப்பாசிட்டி இருக்கா? இவரெல்லாம் வாங்க முடியுமா? கேவலப்படுத்தாதீங்கிறாங்க. அப்போ எப்படியோ ஒன்று வாங்கிட்டு போய் எப்படியோ போகட்டும், ஹராமான முறையில் போகாமல் ஹலாலான முறையில் போகிறாரா, ஏதோ ஒன்று செய்து கொள்ளட்டும். நீங்கள் ஏன் அவரை பின்னாடி வஞ்சக புகழ்ச்சி, நீங்கள் இதற்கு பின்னாடி துரோகம் இழைக்கிறீங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அநீதி இழைக்க வேண்டாம், துரோகம் செய்ய வேண்டாம், அவரை கேவலப்படுத்த வேண்டாம். இது எல்லாமே அநீதி அநியாயத்தில் சேரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி சொல்லும் பொழுது இரையச்சம் தக்வா என்பது இங்கே இருக்கிறது சொல்லி தன்னுடைய நெஞ்சின் மீது கைவித்து கொண்டு உங்களுடைய இரையச்சத்தை நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். நெஞ்சின் மீது கைவித்து 3 முறை சொன்னார்களாம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயம், அந்த அச்சம், இரையச்சம் வந்துடணும், அவ்வளோதான். நம்ம பேசுகிறோம், செய்திகள் சொல்கிறோம்னா நம்ம உத்தமர்கள் மலக்குமார்கள் கிடையாது. நம்மக்கிட்ட நல்ல தவறு இருக்கும், நேர்மைன்னு சொல்ல வரலைங்க. ஆனால் தொடர்ச்சியாக அந்த பாவத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். பேசக்கூடிய திணிவதாய் வந்து பேசிட்டு போவாங்க இந்த சப்ஜெக்டு. உண்மையாகவே மலக்குமார்கள் இறங்கிட்டாங்களா? இல்லை, எங்கிட்ட நாலு தப்பு இருக்கும், ஆனால் தொடர்ச்சியாக தவறு இருக்கிறதான்னு சொல்லி நம்ம மனிதர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வேணும்னே திட்டமிட்டு செய்கிறோம், பார்த்து கொள்ள வேண்டும். எதேர்ச்சியாக நடக்குது, சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போகணும். அடுத்தது அது அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் அநியாயம் செஞ்சிட்டீங்க, ஒருத்தரை பாதிப்பு ஏற்படுத்திட்டீங்க, மன கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவர் தன் சகோதரனுக்கு அவனுடைய மானத்திலோ பணத்துடைய விஷயத்திலோ இழைத்த அநீதிக்கு பரிகாரம் ஏதும் செய்யாமல் இருக்குமாயின் அது அவரிடம் சென்று இன்றைக்கே மன்னிப்பு கேட்கட்டும். இன்றைக்கே போய் கேட்கணும், கால தாமதப்படுத்த வேண்டாம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒரு நாள் வரும், திரஹமோ தீனாரோ எதுவுமே பயன் தராத ஒரு நாள் வரும். அன்றைய நாள் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி உணர்ந்துட்டீங்க, இவனை பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறேன், இவனை அநியாயம் பண்ணியிருக்கிறேன், இவனை அநீதி இழைத்திருக்கிறேன், இன்றைக்கி எனக்கு விளங்கிடுச்சு, உடனே போகணும், மன்னிப்பு வைக்கணும். யாராக இருக்கட்டும், அவன் முஸ்லீம், கொள்கை எதிரோன், நான் முஸ்லீம், ஏதோ ஒரு மனிதன், அவ்வளோதான். இங்கே முஸ்லீம்ங்கிற வார்த்தை வரல, வேறு சமூக மக்களுக்கே ஏதோ பண்ணிட்டோம் நாம், இன்றைக்கி போய் கேட்டணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி நான் சொல்லலை. நீங்கள் இழைத்த அநீதிகளுக்கு உடனே செல்லுங்கள், மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு நாள் வரும், உங்கள்கிட்ட தீனார் இருக்கும், திரகங்கள் இருக்கும், அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நாள் வரைக்கும் நீங்கள் தாமதம் செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? மறுமை நாள் அவர் வந்து நிற்பார். பாதிக்கப்பட்ட அநீதி இழைக்கப்பட்ட நபர் அங்கே வந்து நிற்பார். நிற்கக்கூடிய அந்த சமயத்தில் அநீதி இழைத்தார்ல, அவர்கிட்ட சில நல்ல அமல்கள்லாம் இருக்கும். பாதிக்கப்பட்ட நபருக்கு அல்லாஹ் எடுத்து கொடுத்துருவானா. அநீதி இழைத்தவர்கிட்ட பாதிக்கப்பட்ட நபர், அவருக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அமல்லாம் எடுத்து அல்லாஹ் கொடுத்துருவான். அதே போல் யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவர் பாவங்கள் செஞ்சிருப்பார், அந்த பாவங்களை அல்லாஹ் தூக்கி யார் அநியாயம் செய்தானோ அவன் மீது சுமப்பான். புகாரில் வரக்கூடிய செய்தி. இவ்வளோ செய்திகள், இது சொல்லிட்டு போனால் எண்ணற்ற செய்திகள். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னா, நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அநியாயத்தின் பக்கம் போயிடாதீங்க, அநீதி செஞ்சிடாதீங்க. முக்கியமாக மனிதர்களுக்கு, முக்கியமாக உன்னோடு இருக்கக்கூடிய சகோதரனுக்கு அத்தானே சொல்கிறாங்க, உன்னுடைய சகோதரன் திருப்பி திருப்பி. இப்போ என்ன அர்த்தம்? என்னோடு இங்கே பயணம் செய்யக்கூடிய, என்னோடு வந்து இங்கே தொழக்கூடிய, என்னோடு சபைகளை போய் சாப்பிடக்கூடிய இவர்கள் தான் உடைய சகோதரர்கள். இவர்களுக்குள்ளே நீங்கள் அநியாயம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து கவனமோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம புரட்டணும்னா, நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில், நம்முடைய மனைவியுடைய விஷயத்தில், நம்முடைய பெற்றோருடைய விஷயத்தில், நம்முடைய கொள்கை சோழருடைய விஷயத்தில், உலகத்தில் வாழக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே அநீதி கலக்காமல் அநியாயம் செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால் இந்த இஸ்லாம் மட்டும்தான் தீர்வு. இதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டோம் என்றால் இதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்பது அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க. யார் அநியாயம் செய்யாமல் சரியான முறையில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்து விட்டாரோ அவர்களுக்கு 2 சொர்க்கங்கள். யாருக்குமே அநியாயம் பண்ணல, அநியாயம் சரி பண்ணிட்டேன், அநியாயம் பண்ணிட்டேன்பா, நீ மன்னிக்காதவர் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், சரண்டரா இன்னும் நீ மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டிங்கன்னா, அநியாயம் கலக்காத இந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய மவுத் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 2 சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநியாயங்கள் எல்லாமே தூக்கி ஓரம் குப்பையில் போட்டுவிட்டு இன்றோடு சிறந்த ஒரு வாழ்க்கை, அநீதி கலக்காத வாழ்க்கை வாழ வேண்டும் நீங்களும் நானும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல்வரை மட்டும் வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.